வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டே 46 டாபிக் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 45 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக்கு மேபி ஒன்று ரெண்டு டாபிக் முன்ன டாப்பிக்கே வரும். பட் ஒன் வேர்டு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஆப்டிக்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ஆப்டிக்ஸ் பார்ட் 2, ஒளியியல் பாகம் 2. 25 படிக்கும், அதுதான் நம்மளுடைய எய்மு. அது ஒரே நாளில் ஒரே யூனிட்டை நம்ம எடுத்து படிக்கலாம். ஆனால் நிறைய விஷயம் மறந்துடும். அதுக்கு தான் பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் 25 ஒன் வேர்டு நம்ம படிக்க போகிறோம். டிஃப்ரெண்டாக படிக்க போகிறோம். மேக்ஸு, பயாலஜி அப்படின்னு மாற்றி மாற்றி படிக்கும் போது கொஞ்சம் மூளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே. ஸோ ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் வேணும்னா இதில் வாட்ஸ்அப்பில் நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம். டீட்டெயில் நான் சொல்கிறேன். 10th 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். சிடெட்டு, டெட்டு இதுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தராக டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போகலாம். வாட் இஸ் த ஃபினாமினான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை? வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணமான நிகழ்வு எது? ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு, ஸ்கேட்டரிங் ஒளிச்சிதறல், ரிஃப்ராக்ஷன் ஒளிவிலகல், டிஸ்பர்ஷன் நிறப்பிரிகை. ஸோ ஆப்ஷன் சி ஸ்கேட்டரிங். இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின், நிறைய பேர் தடுமாறக்கூடிய கொஸ்டின். ஸ்கேட்டரிங் ஒளிச்சிதறல். வளிமண்டல துகள்களால் குறைந்த அலைநீளம் கொண்ட நீல ஒளி அதிக அளவில் சிதறடிக்கப்படுகிறது. ஷார்ட் வேவ்லென்த் ப்ளூ லைட் இஸ் ஸ்கேட்டர்டு மோர் பை அட்மாஸ்பிக் பார்ட்டிகல்ஸ், ரேலே ஸ்கேட்டரிங். சரிங்களா? அதுதான் அங்கே அதோடைய அர்த்தம். அதனால தான் வானம் நீல நிறமாக இருக்கு. செகண்ட் கொஸ்டின். த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டைமண்ட் இஸ், வைரத்தின் ஒளிவிலகல் எண் ரொம்ப அதிகமான ஒரு ஒளிவிலகல் எண், அதனால அதை கொடுத்துருக்கோம். ஆன்சர் வந்து 2.42, 2.42. வைரம் மிக அதிக ஒளிவிலகல் எண்ணை கொண்டுள்ளதால் அது அதிக பிரகாசத்துடன் காணப்படுகிறது. சரிங்களா? டைமண்ட் ஹேஸ் எ வெரி ஹை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2.42 which contributes to its brilliance. Question number 3. Which mirror is used as a rear view mirror in vehicles? இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வாகனங்களில் பின்னோக்கி பார்க்கும் ஆடியாக பயன்படுத்தப்படுவது எது? கான்கேவ் மிரர் குழியாடி, கான்வெக்ஸ் மிரர் குவியாடி, சமதள ஆடி பிளேன் மிரர், பாராபோலிக் மிரர் பரவளை ஆடின்னு போட்டிருப்பாங்க. கான்வெக்ஸ் மிரர். சரிங்களா? குவி ஆடி. குவி ஆடிகள் அகன்ற பார்வை புலத்தையும் சிறிய நேரான பிம்பத்தையும் வழங்குகின்றன. கான்வெக்ஸ் மிரர் ப்ரொவைட் a wider field of view and form diminished erect virtual images. சரிங்களா? ஸோ அந்த வைடர் வியூ வேணும், அதுக்கு கான்வெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 4. த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் இஸ், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அந்த மீட்டர் 10⁸, இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. வெற்றிடத்தில் ஒளி தனது அதிகபட்ச வேகத்தில் பயணிக்கிறது. லைட் டிராவல்ஸ் அட் இட்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் இன் ஏ வேக்கம். கொஸ்டின் நம்பர் 5. Which lens is used to correct presbyopia? பார்வை முதிர்வு தூர பார்வை, அதாவது presbyopia அப்படின்னு சொல்லுவாங்க, குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது? கான்வெக்ஸ் லென்ஸ் குவி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் குழி லென்ஸ், பைஃபோக்கல் லென்ஸ் இரு குவிய லென்ஸ், சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் உருளை லென்ஸ். சரிங்களா? ஆன்சர் வந்து இது வந்து பைஃபோக்கல் லென்ஸ். இம்பார்ட்டன்ட். presbyopia பைஃபோக்கல் லென்ஸ், இரு குவிய லென்ஸ். இரு குவிய லென்ஸ்கள் அண்மை மற்றும் தொலைதூர பொருட்களை தெளிவாக பார்க்க உதவுகின்றன. ஏன்னா அந்த presbyopia ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அண்மை மற்றும் தொலைதூர பொருட்களை பார்க்கணும். பைஃபோக்கல் லென்ஸ் ஹெல்ப் இன் சீயிங் போத் நியர் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிளியர்லி. கொஸ்டின் நம்பர் 6. ரேஸ் parallel to the principal axis meet after reflection at, முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் கதிர்கள் எதிரொலிப்பு பின் எங்கே சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சந்திக்கும் புள்ளிக்கு பேரு பிரின்சிபல் ஃபோக்கஸ், முதன்மை குவியம். ஸோ ஆன்சர் வளைவு மையம், முதன்மை குவியம், ஆடி மையம்லாம் போட்டிருப்பாங்க. இதுவும் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் முதன்மை குவியம் தான். முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் கதிர்கள் எதிரொலிப்பு பின் சந்திக்கும் புள்ளி. ஓகே. இணை கதிர்கள் முதன்மை குவியத்தில் குவியும் அல்லது அங்கிருந்து விரிந்து செல்வது போல் தோன்றும். ஒன்று குவியும் இல்லை விரிந்து செல்ல, அந்த வேற வேற லென்ஸ் மிரருக்கு ஏத்தாலும் இருக்கும். Parallel rays converge at or appear to diverge from the principal focus after reflection. Question number 7. The total internal reflection occurs when light travels from, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முழு அக எதிரொலிப்பு ஒளி எந்த ஊடகத்திலிருந்து எதற்கு செல்லும் போது ஏற்படும்? ரேரர் டு டென்சர், அடவு குறைந்ததிலிருந்து மிகுந்ததற்கு. டென்சர் டு ரேரர், அடவு மிகுந்ததிலிருந்து குறைந்ததுக்கு. ஏர் டு வாட்டர், காற்றிலிருந்து நீருக்கு. வேக்யூம் டு கிளாஸ், வெற்றிலிருந்து கண்ணாடிக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டென்சர் டு ரேரர், அடர்வு மிகுந்திலிருந்து குறைந்ததுக்கு போகும். அடர்வு மிகு ஊடகம்
அது ஒரு ஊடகம் இருக்குல்ல. படுகோணம் மாறுநிலை கோணத்தை விட அதிகமாகும் போது முழு அக எதிரொலிப்பு ஏற்படுகிறது. சரிங்களா? ஸோ ஆன்சர் இதுதான். TIR occurs when the angle of incidence exceeds the critical angle in tensor medium. ஸோ கிரிட்டிக் ஆங்கிள் மாறுநிலை கோணம்லாம் தெரியும். அதை விட அதிகமாகும் போது அந்த படுகோணம் அதிகமாகும் பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு ஏற்படும். அதே மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். கொஸ்டின் நம்பர் 8. விச் கலர் ஆஃப் லைட் ஹேஸ் த லாங்கஸ்ட் வேவ்லென்த்? எந்த நிற ஒளி மிக நீண்ட அலைநீளத்தை கொண்டுள்ளது? ஸோ சிவப்பு, ரெட்டு தெரியும். சிவப்பு ஒளி அதிகபட்ச அலைநீளத்தை கொண்டது மற்றும் மிக குறைந்த அளவில் சிதறல் அடைகிறது. ரெட் லைட் ஹேஸ் த மேக்ஸிமம் வேவ்லென்த் 700 நானோமீட்டர் அண்ட் இட் இஸ் ஸ்கேட்டர் த லீஸ்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9. த பவர் ஆஃப் அ கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்வேஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குழி லென்ஸோடைய திறன் எப்போதும் நேர்மறை, பாசிட்டிவ் 0, 0 எதிர்மறை நெகட்டிவ், இன்ஃபினிட் முடிவிலும் இருக்கும். குழி லென்ஸ் அப்படின்னாலே அதுக்கு பவர் எதிர்மறை நெகட்டிவ். குழி லென்ஸ்கள் மாய குவியத்தை கொண்டுள்ளதால் அவற்றின் குவிய தூரம் மற்றும் திறன் எதிர்மறையாகும். கான்கேவ் லென்சஸ் ஹேவ் எ விர்ச்சுவல் ஃபோக்கஸ், so their focal length and power are always negative. Okay. Question number 10. Splitting of white light into its constituent color is called. வெள்ளை ஒளி அதன் கூறுகளாக பிரியும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரெஃப்ளெக்ஷன், ஸ்கேட்டரிங், ஒளி சிதறல், டிஸ்பர்ஷன், ரெஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பர்ஷன் நிறப்பிரிகை. ஒளி முப்பட்டகம் வழியாக செல்லும் போது நிறப்பிரிகை ஏற்பட்டு விப்ஜியா நிறமாலை உருவாகிறது. டிஸ்பர்ஷன் produces a விப்ஜியா ஸ்பெக்ட்ரம் when white light passes through the prism. Question number 11. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ட்விங்கிளிங் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் டியூ டு த. விண்மீன்கள் மின்னுவதற்கு காரணமான நிகழ்வு. ஆப்ஷன் ஏ அட்மாஸ்பியரிக் ரெஃப்ளெக்ஷன், வளிமண்டல பிரதிபலிப்பு. ஆப்ஷன் பி அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன், வளிமண்டல ஒளி விலகல். டிஸ்பர்ஷன் நிறப்பிரிகை. டி இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், அக எதிரொலிப்பு. அதாவது ஆக்சுவலி முழு அக எதிரொலிப்பு நம்ம அக எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுங்க இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் பி அட்மாஸ்பியரிக் ரெஃப்ராக்ஷன், வளிமண்டல ஒளி விலகல். சரிங்களா? வளிமண்டல அடுக்குகளின் மாறுபட்ட அடர்த்திகள் விண்மீன் ஒளியை விலகலை செய்கின்றன. அதனால அந்த ஸ்டார்ஸ் வந்து பிளிங்க் ஆகாம இருக்கும். ஆக்சுவலா அது ஸ்டார் பிளிங்க் ஆகாது. பட் இந்த லேயர்ஸ் இருக்கு, அதோடைய மாறுபட்ட அடர்த்திகள், சரிங்களா, டிஃப்ரெண்டான டென்சிட்டிஸ், அதனால அந்த அட்மாஸ்பியர் ரெஃப்ராக்ஷன் அப்படி சொல்றோம். விண்மீன் ஒளியை விலகடிகளை செய்கிறது. வேரியிங் densities of atmospheric layers cause the light from stars to continuously bend. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 12. What is the relation between focal length F and radius of curvature R? குவிய தூரம் F மற்றும் வளைவு ஆரம் R ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is equal to 2F. R is equal to 2F. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மாத்திரக்கூடாது. ஒரு கோள ஆடியின் வளைவாரம் அதன் குவிய தூரத்தை போல இருமடங்கு ஆகும். குவிய தூரம்னா F, வளைவாரம்னா R, அதோட 2 மடங்கு தான் சொல்லியிருக்காங்க. The radius of curvature is twice the focal length of the spherical mirror. R is equal to 2F. So question number 13. Optical fibers work on the principle of. ஒளி இலை வடங்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன? ஒளி சிதறல், ஸ்கேட்டரிங், முழு அக எதிரொலிப்பு, டோட்டல் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல், டைஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவுலாம் சொல்லிப்பாங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அதன் அடிப்படையில் செயல்படும். முழு அக எதிரொலிப்பு. ஒளி சிக்னல்கள் தொடர்ச்சியான அக எதிரொலிப்பு மூலம் இலை வழியாக பயணிக்கின்றன. லைட் சிக்னல்ஸ் டிராவல் த்ரூ த ஆப்டிக்கல் ஃபைபர் பை கண்டினியூஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். கொஸ்டின் நம்பர் 14. த இமேஜ் ஃபார்ம்டு பை எ பிளேன் மிரர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம் கேட்டாங்க. லாஸ்டா சீட்டெட்ல கூட கேட்டாங்க. சமதள ஆடினா உருவாக்கப்படும் பிம்பம் விர்ச்சுவல் அண்ட் எராய்ட், மாய மற்றும் நேரான பிம்பம். சரிங்களா? சமதளாடிகள் நேரான இடவள மாற்றம் அடைந்த மாய பிம்பங்களை உருவாக்கின்றன. பிளேன் மிரர் ஃபார்ம் விர்ச்சுவல், எராக்ட் அண்ட் லேட்டரலி இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த சேம் சைஸ். கொஸ்டின் நம்பர் 15. விச் லென்ஸ் இஸ் கால்ட் டைவர்ஜிங் லென்ஸ்? விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுகிறது. கான்கேவ், கான்வெக்ஸ், பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ், குழி லென்ஸ், சமதள குவி லென்ஸ், பைஃபோக்கல் லென்ஸ் சொல்லியிருப்பாங்க. கான்கேவ் விரிக்கும் லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். குழி லென்ஸ், குழி லென்ஸ் அதன் வழியாக செல்லும் இணை ஒளிக்கதிர்களை விரிவடை செய்கின்றது. A concave lens causes parallel rays of light to spread out. Spread out தான் divergent அர்த்தம். அதான் diverging lens. Question number 16. The least distance of distinct vision for a normal human eye. சாதாரண மனித கண்ணின் தெளிவுறு காட்சி மீச்சுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். ஸோ அதுதான், அது வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளால பார்க்க முடியும். அது கீழேனா பிளர் ஆகும், கண்ணு வலிக்கும், அதெல்லாம்.
ஸோ அந்த 25 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? அதை மீட்டர் அதெல்லாம் பார்த்துக்கணும். 2.5 சென்டிமீட்டர்லாம் பார்த்துக்கணும் கரெக்டாக. சிரமமின்றி ஒரு பொருளை தெளிவாக பார்க்கக்கூடிய மிக குறைந்த தூரம் இதுதான் 25 சென்டிமீட்டர். 25 centimeter is the minimum distance at which a normal eye can see object clearly without strain. Question number 17. Which component of the eye control the amount of light entering it? கண்ணிற்கு நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது அப்படின்னா ஐரிஸ் கருவிழி. சரிங்களா? ஐரிஸ் கருவிழி. ஐரிஸ் கண்மணியின் அளவை சரி செய்து ஒளி நுழைவதை கட்டுப்படுத்துகிறது. The iris adjusts the size of the pupil to regulate the amount of light entering the eye. சரிங்களா? Question number 18. A mirage is an optic illusion caused by. Mirageனா காணல் நீர். சரிங்களா? காணல் நீர் என்பது எதனால் ஏற்படும் ஒளியில் மாயத்தோற்றம்? டோட்டல் ரிஃப்ளெக்ஷன், முழு எதிரொலிப்பு, ஸ்கேட்டரிங், ஒளிச்சிதறல், டிஸ்பர்ஷன், நிறப்பிரிகை, டைஃப்ராக்ஷன், விளிம்புவிளைவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான், முழுவாக எதிரொலிப்பு தான். வெவ்வேறு வெப்பநிலைகளை கொண்ட காற்று அடுக்குகளில் ஒளி விலகுவதால் காணல் நீர் தோன்றுகிறது. Mirages occur due to the bending of light in layers of at different temperature. ஏன்னா அந்த லேயரா இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கும், லைட் அப்படி பெண்ட் ஆகி வரும். ஸோ அதனால மிரேஜ் நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? Question number 19. The unit of refractive index. ஒளி விலகல் எண்ணின் அலகு. ஒளி விலகல் எண்ணுக்கு யூனிட்டே கிடையாது, நோ யூனிட். சரிங்களா? அலகு இல்லை. ஏன்னா அந்த ஒளி விலகல்ல ரெண்டுமே சேமான ஒரு குவான்டிட்டி, அதாவது இது ஒரு ஒரே மாதிரியான அளவுகளின் வேகம் விகிதம் என்பதால் இதற்கு அலகு இல்லை. ஏன்னா அது நீங்க உங்களுக்கு தெரியும், C/V ஃபார்முலா போட்டிருப்பீங்க. ஸோ ரெண்டுமே வேகம், ரெண்டோடைய இது யூனிட் கேன்சல் ஆயிடும். இட் இஸ் a ratio of two speeds, so it is a dimensionless, no unit. Question number 20. Which color of the light deviates the most when passing through the prism? முப்பட்டகம் வழியாக செல்லும் போது அதிக அளவில் விலகலடையும் நிற ஒளி எது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரிசம் வழியா, முப்பட்டகம் வழியா போகக்கூடியதுல வயலட் ஊதா அதிக அளவில் விலகடையும். சரிங்களா? ரெட் லீஸ்டா விலகடையும், அதாவது குறைந்தபட்சம். ஊதா ஒளி குறைந்த அலைநீளம் கொண்டிருப்பதால் அதிக அளவில் விலகடைகிறது. வயலட் லைட் has the shortest wavelength and the highest frequency, leading to maximum deviation. Question number 21. To obtain a virtual and magnified image using a concave mirror, the object should be placed. குளியாடியில் மாய மற்றும் பெரிய பிம்பத்தை பெற பொருளை எங்கு வைக்க வேண்டும்? ஸோ அட் C, between P and F, P-க்கும் F-க்கு இடையில், between C and F, C-க்கும் F-க்கு இடையில், at infinity சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். between P and F, P-க்கும் மற்றும் F-க்கு இடையில். ஆடி மையத்திற்கும், அதாவது ஆடி மையம் அப்படின்னா போல் அப்படின்னு சொல்ல கூட P, குவியம் அப்படின்னா ஃபோக்கஸ் F, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில பொருளை வச்சீங்கன்னா பெரிய மாய பிம்பம் கிடைக்கும். சரிங்களா? மாய பெரிய பிம்பம் கிடைக்கும். Placing an object between the pole and focus of the concave mirror gives a magnified virtual image. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பொசிஷன் வச்சா வேரியஸ் இமேஜஸ் தெரியக்கூடிய ஒரு நோட்ஸ் இருக்கு. பட் இதுல நம்ம ஒரு நோட்ஸ் இந்த இடத்துல பார்க்குறோம். இதுக்கப்புறம் நம்ம லேட்டரா அந்த மிரர் லென்ஸ் பத்திலாம் ஒரு வீடியோ வரப்போகுது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். Question number 22. Snell's law of refraction is expressed as. ஸ்னெல் ஒளி விலகல் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது, எவ்வாறு குறிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா sin I by sin R கான்ஸ்டன்ட், மாறிலி. சரிங்களா? படுகோணத்தின் சைன் மதிப்புக்கும், ஏன்னா ஐனா படுகோணம், படுகோணம் சைன் மதிப்புக்கும் விலகு கோணம் சைன் ஆர், ஆரோடைய விலகு சைன் மதிப்பிற்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி ஆகும். ஸ்னெல் லா ஸ்டேட் sin I by sin R constant, that is refractive index. Okay. அடுத்த question 23. The ability of the eye lens to adjust its focal length is called. கண் லென்ஸ் தனது குவிய தூரத்தை சரி செய்து கொள்ளும் திறன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மயோபியா கிட்ட பார்வை, ஆஸ்டிமேக்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சிதறல் பார்வை, ஹைப்பர்மெட்ரோபியா தூர பார்வை, அகாமடேஷன் விழி ஏற்புமை திறன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், அகாமடேஷன் விழி ஏற்புமை திறன். சிலியரி தசைகள் லென்ஸின் வடிவத்தை மாற்றி வெவ்வேறு தூரங்களில் உள்ள பொருட்களை பார்க்க உதவுகின்றன. The ciliary muscles adjust the lens shape to focus the object at different distances. Question number 24. Which mirror is used in solar cookers to focus sunlight? சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவிக்க பயன்படும் ஆடி எதுனா ரொம்ப முக்கியம், கான்கேவ் மிரர், குழியாடி. இப்போ சோலார் குக்கர், குழியாடி, கான்கேவ் மிரர் ஞாபகம். குழியாடிகள் இணைக்கதிர்கள் ஒரு புள்ளியில் குவித்து வெப்பத்தை உருவாக்கின்றன. கான்கேவ் மிரர்ஸ் கன்வெர்ட்ஸ் parallel sun rays to a single focal point generating heat. Okay. Last question 25. Rainbow formation is a combination of. வானவில் உருவாக்கம் எவ்வாறு என்பது கீழ்கண்டதில் கலவை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேர்
ஒரு ட்ரிக்கியா டவுட் வந்துருது. என்னன்னா ரிஃப்ராக்ஷனா, ஸ்கேட்டரிங் ரிஃப்ராக்ஷனா, ஒளிச்சிதறல் எதிரொலிப்பா, பிரதிபலிப்பு ஒளி விலகலா, ஒளி விலகல் நிறப்பிரிய மற்றும் முழு வகை எதிரொலிப்பா, டிஸ்பர்ஷன், டிஐஆர், ரிஃப்ராக்ஷன், டிஐஆர்னா டோட்டல் ரிஃப்ராக்ஷன், ஒன்லி டிஸ்பர்ஷனா அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், டிஐஆர், ஒளி விலகல், நிறப்பிரிய, முழு வகை. இந்த மூணுமே சேர்ந்துதான் அந்த ரெயின்போ ஃபார்மேஷன், வானவில் உருவாக்கத்துக்கு. சூரிய ஒளி நீர் துளிகளுடன் வினைபுரிந்து ஒளி விலகல், நிறப்பெரிய மற்றும் முழு அக எதிரொலிப்பு அடைவதால் வானவில் தோன்றுகிறது. சன்லைட் இன்டராக்ட்ஸ் வித் வாட்டர் டிராப்லெட்ஸ் டு அண்டர்கோ ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன் அண்ட் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த 25 உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் ஒரு அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.